நிலோஃபர் கிரடி இப்ப எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா ஓடி வராஹா? நீ ஓடி வரத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அதை விடு கீர்த்தி. ஆரா கீர்த்தி ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்களா? நிலோஃபர் என்ன கேள்வி? நேற்று தான் நம்ம எல்லாரும் அசைன்மெண்ட் என்ன முடிக்கல, சீக்கிரம் வந்து அசைன்மெண்ட் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதான் சீக்கிரமா வந்தோம். ஏண்டி என்னாச்சு? அதானே என்னாச்சு நிலோஃபர்? ஐயோ ஆரா கீர்த்தி, நான் பார்த்த விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நீங்க நம்பவே மாட்டீங்க. நிலோஃபர் முதல்ல நீ விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் நம்புறதா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஐயோ கீர்த்தி, நம்ம கிளாஸ் பக்கத்துல ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஒரு எம்டி கிளாஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த கிளாஸ்ல அரவிந்த் சீனியர் இருக்கார்ல, அவரு நம்ம குரு சார் அடி அடின்னு போட்டு பொழந்து தள்ளிட்டாருடி. என்ன நிலோஃபர் என்ன சொல்ற நீ? அதானே நிலோஃபர் என்ன உளறிட்டு இருக்க? ஐயோ நான் உளரல இல்லடி, உண்மையை தாண்டி சொல்றேன். 2 கடால பார்த்தேன்டி, குரு சார் அரவிந்த் சீனியரை போட்டு அப்படி அடி அடின்னு அடிச்சாரு தெரியுமாடி. ஆனா ஏன் அடிச்சாருன்னு தெரியலடி, அவர் அடிச்சதை பார்த்து எனக்கே பயம் வந்துட்டு, அதனால நான் அங்கேயிருந்து ஓடி வந்துட்டேன் தெரியுமா. குரு இவ்வளவு கேவலமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நேற்று தியேட்டர்ல அவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ணான். அப்புறம் என்கிட்ட பேசக்கூடாததெல்லாம் பேசினான். சரி அதோட விட்டுருவான்னு பார்த்தா இன்னைக்கு என்னடானா அரவிந்த் சீனியரை பிடிச்சி அடிச்சிருக்கான். ஏன் குரு ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? உன்னை நினைக்க எனக்கு கோவம் தான் வருது. என்னடி சொல்ற? உண்மையாதான் சொல்றியா? ஆனா குரு சார் எதுக்கடி அரவிந்த் சீனியரை போட்டு அடிக்கணும்? அதாண்டி நானும் யோசிச்சேன், குரு சார் எதுக்கு அரவிந்த் சீனியரை போட்டு அடிக்கணும்? ஆனா என்னரா நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு கோவமா நின்றுட்டு இருக்க. இங்கே பாரு நிலோஃபர், யாரை போட்டு அடிச்சா எனக்கு என்ன வந்திருக்கு? இங்கே பாரு, நான் எனக்கு அசைன்மெண்ட் எழுதணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக காலேஜ் வந்திருக்கேன். நான் போய் அசைன்மெண்ட் எழுதுறேன், வரத்தனா வாங்க, இல்லைன்னா இங்கே நின்று கதை பேசிட்டு இருங்க. ஆனால் குரு நீ இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நேற்று நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன், அரவிந்த் சீரியோட பர்த்டேக்காக தான் நாங்கள் தேட்டர் போனோன்னு. நீ என்னடானா இன்னைக்கு அவரை போட்டு அடிச்சிருக்கேன்னா உன என்ன சொல்றதுனே தெரியல குரு. கமிங் டாக்டர். எஸ் கமின். உட்காருங்க. என்ன பண்ணுது? அது ஒருத்தரை பார்க்காம பேசாம இருந்தா மனசுலாம் ரொம்ப வலிக்குது டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா? பூரி நீயா? நீ என்னடி காலையில இங்க? சும்மாதான். ஏன் வரக்கூடாதா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லடி, எப்பவும் ஈவினிங் தானே வருவேன், அதனாலதான் கேட்டேன். ஓ சரி சரி. ஆமா என்ன சார் ரொம்ப பலத்த யோசனையில இருந்தீங்க, என்ன விஷயம்? மாமா உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு? எப்பவும் என் வாய்ஸை வச்சு நான் தான் வந்திருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு சார் உள்ளே வந்து உட்காருங்க என்ன பண்ணுது அப்படின்லாம் கேட்டியா, அதான் கேட்குறேன். என்னாச்சு மாமா, என்ன யோசனையில் இருக்க? அது பொண்ணுலடி, சும்மாதான். சரி ஓகே, எவ்வளோ நேரம் தான் இப்ப உட்காரு. ஓய்ஸ் உட்காரலாமே. ஹே என்னடி இது? நீ தானே உட்காருன்னு சொன்ன, அதான் உட்கார்ந்தேன். ஏண்டி அங்க அவ்வளவு பெரிய ஸ்டூல் இருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அங்கெல்லாம் உட்கார முடியாது, எனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கதான் உட்கார முடியும். அது சரி தூரி, பேஷன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீ இப்படி உட்காந்துருந்தா என்னடி அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எந்திரி. சரிங்க டாக்டர், எந்திரிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு தெரியுது, என்னாச்சு மாமா? மாமா உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? இல்ல தூரி, அது வந்து அது குருக்கும் ஆராக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? 2 பேரும் சரியா பேசிக்காத மாதிரி தோணுது. மாமா இதுங்க 2 பத்தி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு அடிச்சுக்குங்க நாளைக்கு சேர்ந்துக்குங்க, சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே, 2ம் அடிச்சுக்கிட்டு சேர்ந்துக்கிறது என்ன புதுசா என்ன? ஆனா உனக்கு எந்த குழப்பத்துல இருந்த மாதிரி தெரியலையே, வேற ஏதோ குழப்பம் மாதிரி தெரியுது, என்ன மாமா என்னாச்சு? அது தூரி, உதயா உங்ககிட்ட பேசுவாரா நீ வீட்டுக்கு வரும்போது? உதயா அண்ணாவா? அவர் ஸ்டார்டிங்ல எல்லாம் பேசவே மாட்டாரு, ஒன்ன மாதிரிதான் ஒராங்குட்டான் குரங்கு மாதிரி எப்ப பார்த்தாலும் உருனே மூஞ்ச வச்சிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ 2-3 நாளா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் வரும்போதெல்லாம் இப்பெல்லாம் பேசுறாரு. ஓ சரி சரி. மாமா என்னாச்சு இப்ப எதுக்கு திடீர்னு உதயாவை பத்தி கேக்குறேன்? கேமாமா என்னாச்சு? இல்லடி, அது உதயா ஸ்டார்டிங்ல நீ சொன்ன மாதிரி தான் யார் கூடயும் பெருசா பேச மாட்டாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதோட உதயாவும் காவ்யாவும் இப்போலாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடி. மாமா இதுதான் உன் குழப்பத்துக்கு காரணமா? இதுல என்ன மாமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு காவ்யாவுக்கு உதயானாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உதயானா பின்னாடி பேபி பேபின்னு சுற்றிட்டே இருக்கான். அதோட உதயானாக்கும் காவ்யாவை பற்றி எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் காவ்யா கிட்ட நல்லா பேசுகிறாரு பழகுறாருன்னா சந்தோஷமான விஷயம் தானே மாமா? விட மாமா எனக்கு மனசில் ஒன்று தோணுது, எனக்கு என்னமோ உதயானா காவ்யாவை லவ் பண்ணுறாரோன்னு தோணுது.
ஆ என்ன? ஆமா மாமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல உதயாண்ணா காவியாவை கண்டுக்கவே மாட்டாரு. காவியா தான் பேபி பேபின்னு சுத்தி சுத்தி போவா. ஆனா இப்போலாம் உதயாண்ணாவும் காவியா கிட்ட நல்லா பேசுறாரு, பழகுறாரு. இதை நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன். ஒருவேளை உதயாண்ணாக்கு காவியாவை பிடிச்சிருக்கோ என்னவோ. மாமா, இதுல நீ யோசிக்கிறதுக்கோ குழம்புறதுக்கோ எதுவுமே இல்லை, சரியா? ஒருவேளை உதயானாக்கு காவியாவை பிடிச்சி அவரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா காவியாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் தானே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நல்லா தானே இருக்கும். அதனால ஃப்ரீயா விடு மாமா, இதெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காத, சரியா? நீ சொல்றதும் சரிதாண்டி. காவியாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஆனா உதயா ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்தாரு, இப்போ வேற மாதிரி இருக்காரா? அதான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஐயோ மாமா, இதுல குழம்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சரியா? ஃப்ரீயா விடு. இங்க பாரு, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், ஓகேவா? சரி, ஓகே, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? கிளம்புடி. ஆனா ஒரு நிமிஷம். என்ன? அது ஷோ 10 மணி டாக்டரே, என்னையா இப்பெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டா? வர வர நீ சரியில்லை. எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, ஓகே, பேஷன்ஸ்லாம் வர நேரம் ஆயிடுச்சு, முதல்ல கிளம்பு. அது சரி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிளம்பாமா. சரி சரி, கிளம்புறேன். நைட்டு மீட் பண்ணலாம். பை மாமா. மீரா, இன்னைக்கு தான் உனக்கு வர்க் எதுவுமே இல்லையே, அப்புறம் எங்க கிளம்பிட்ட? இல்லடி, மதர் கிட்ட இந்த டைம் ஃபோன் பேசும்போது ஆசிரமத்துக்கு இந்த மந்த் டொனேஷன் கொடுக்க பெருசா ஸ்பான்சர்ஸ் யாருமே வரலையா. அதான் டொனேஷன் கேட்கலான்னு நாங்களே முடிவு பண்ணி டொனேஷன் வாங்கலான்னு இருக்கோண்டி. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். மீரா, டொனேஷன்னா எப்படிடி? அது டொனேஷன் பாக்ஸ் எடுத்துட்டு பெரிய கடை, மாலு அந்த மாதிரி போயிட்டு எல்லார்கிட்டயும் டொனேஷன் வாங்குறது தாண்டி. என்ன, டொனேஷன் பாக்ஸ் எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் போய் கேட்கணுமா? மீரா, அப்படி பண்ணும்போது உனக்கு ரித்து, நீ என்ன கேட்க வரனே எனக்கு நல்லாவே புரியுது. இதில் எனக்கு எந்தவித ஈகோவும் இல்லை. அதோட இந்த மந்த் நாங்கள் இது மாதிரி டொனேஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணாதாண்டி நெக்ஸ்ட் மந்த் பசங்களுக்கு சாப்பாடே ஒழுங்காக போட முடியும். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடி. உனக்கு தான் நீ புதுசாக வந்திருக்கிறதுனால இது புதுசாக தோணுது. இது எனக்கு பழகி போன ஒரு விஷயம்தான். எனக்கு லீவாக இருந்துச்சு, அதனால தான் டொனேஷனுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு மதர் கிட்ட சொன்னேன். ஓ சரிடி. மீரா, நானும் உன் கூட வரட்டுமா? என்ன, நீயும் வரியா? வேண்டாம் ரித்து, உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஒன்று, எனக்கு பழகி போன ஒன்று. வேண்டாம், நீ இங்கே இரு, ஓகே? இல்லை மீரா, நானும் வரேன். எல்லாம் ஆசிரமத்தில் உள்ள பசங்களுக்காக தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வரேன். ரித்து, சரி ஓகேடி, வா. ஆனால் ரித்து, எல்லாருமே டொனேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டொனேட் பண்ணணும்னு மனசு உள்ளவங்க மட்டும்தான் டொனேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் யார்கிட்டையும் போய் டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க தயங்க மாட்டேன். சரி ஓகேடி, வா கிளம்பலாம். ஓகேடி, வா போகலாம். கீர்த்தி, நல்லா தானே போயிட்டு இருந்த, இப்ப எதுக்கு ஸ்டாப் ஆகி அப்படியே நிக்கிற? இல்லடி, குரு சார் எதுக்காக அரவிந்த் சீனியரை போட்டு அடிக்கணும், அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கீர்த்தி, உங்ககிட்ட இருந்து நான் மார்னிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் அதை பத்தி பேசாதன்னு. ஏன் 2 பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? யாரா இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? குரு சார் எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியேப்பட்டவர் அரவிந்த் சீனியர் அடிச்சிருக்காருன்னா ரீசன் எல்லாமே அடிச்சிருப்பாரு. அதே குழப்பம் தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? அது போதும் லஃபர், நான் தான் சொல்றேன்ல, காலையில இருந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. பேசாதீங்கன்னு ஏன் இப்படி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? சரி ஓகே, இனிமே பேசல, போதுமா? சரி வா போலாம். சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம் நில்லு. குரு சார்டி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிலோஃபர், கீர்த்தி 2 பேரும் இப்ப வரீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? ஆரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் நில்லு. ஆரா, என்னடி இது? குரு சார் உங்ககிட்ட பேசணும்னு காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீ அவரை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? கீர்த்தி, நான் தான் அவாய்ட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து பேசணும்? ஆரா, என்னடி ஆச்சு? உனக்கு குரு சாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையே என்ன? ஆரா, நிலோஃபருக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீ நடந்துக்கிறத வச்சே தெரியுது குரு சாருக்கும் உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு. ஆனா நான் உனக்கு சொல்லட்டு மாடி, நீ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பாரா. ஏன்னா இது காலேஜ்ல நீயும் குரு சார் எப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை நீ இப்படி அவாய்ட் பண்றது நல்லா இல்லாரா. அவரும் மார்னிங்லேருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா நீ அவரை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இது சுத்தமா நல்லா இல்லடி. கீர்த்தி, மார்னிங்லேருந்து நான் குரு அவாய்ட் பண்றேன்னா கண்டிப்பா அதுல ரீசன் இருக்குன்னு உனக்கு தெரியுதுல, அப்புறம் எதுக்காகடி இப்படி சொல்றா? வா நம்ம போலாம்.
இல்லாரா நீ பண்றது தப்பு. குரு சார் ஒரு ப்ரொஃபசர், நீ குரு சார் எப்படின்னு இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மார்னிங்ல இருந்து குரு சார் ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்ல வராரு, ஆனா அதை கேட்க கூட நீ தயாரா இல்ல, அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இது இது சரி இல்லாரா, சத்தியமா சரியில்லை. உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதை நீ வீட்டுல போய் காட்டு. தயவு செஞ்சு இப்படி காலேஜ்ல காட்டாதடி. அவர் ஒரு ப்ரொஃபசர் டி, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ கீர்த்தி, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாது. தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டடி. ஐயோ ஆரா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வேணா நடந்திருக்கட்டும்டி. அது அது இப்போ விஷயம் இல்ல சரியா. மார்னிங் இருந்து அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு அத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒரு டைம் கூட அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறடி. அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன வச்சு கேளண்டி. ஐயோ கீர்த்தி, எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ என்ன, நான் குரு கிட்ட பேசணும் அதானே? சரி ஓகே, நீ நிலோஃபரும் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். சரிடி. நிலோஃபர் நீ வா, நம்ம போய் அங்க வெயிட் பண்ணலாம். ஆரா குரு சார் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா, வா போலாம். என்னடி ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்க, என்ன விஷயம்? நீ மூடிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து வாடி. எதா இருந்தாலும் அங்க போய் சொல்றேன். ஆரா நானும் நிலோஃபரும் அங்க கேட் கிட்ட வெயிட் பண்றோம், நீ வந்துரு. ஓகே? ஆரா குரு, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, மறுபடியும் பேசணும்னு சொல்லி இப்படி வந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆனா உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான். உனக்கு பேச விருப்பம் இல்லதான். ஆனா என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுடி. அதுக்கு உனக்கு நல்லாவே தெரியும். அதோட உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் ஆரா. தயவு செஞ்சு கேளுடி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ போதும் குரு, என்ன சொல்ல போற நீ? என்ன சொல்ல போற? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன ஆரா, என்ன சொல்ற நீ? எல்லாமே தெரியும்னா? ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும் தான். போதுமா? நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அரவிந்த் சீனியரை போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சிருக்க. ஏன் குரு, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நேற்று தியேட்டர்ல வந்து அப்படி பிரச்சனை பண்ண எல்லாருக்கும் முன்னாடி. அதோட சின்ன பார்த்து அதை சொல்றது கூட நான் விரும்பல. அதை கூட விடு. அப்புறம் மறுபடியும் நைட்டு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட ஏன் குரு, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நேற்று நைட்டு தான் அப்படி குடிச்சிட்டு வந்து அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு பார்த்தா இன்னைக்கு அரவிந்த் சீனியரை போட்டு அப்படி அடிச்சிருக்க. ஏன் குரு, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற? ஐயோ ஆரா, நேத்து நான் தியேட்டர்ல அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தாண்டி, ஒத்துக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட பேசுனதும் தப்பு தாண்டி, தப்புதான். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் சாரி கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த அரவிந்த் போட்டு அடிச்சதுக்கு ரீசன் வேற ஆரா. தயவு செஞ்சு அதை மட்டும் என்னன்னு கேளு. அவன் என்ன பண்ணினான்னு தெரியுமாடி? ஐயோ போதும் குரு, கொஞ்சம் நிறுத்துறியா? ஐயோ ஆரா, ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேளு. அரவிந்த் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஐயோ போதும் குரு, நீ பேசுறது எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அதோட நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு ஆரம்பத்துல இருந்து அரவிந்த் சீனியர் பிடிக்காது, அதனாலதான் இந்த மாதிரி கேவலமா நடந்துட்டு இருக்க. ஆனா நீ இந்த அளவுக்கு மோசமா அரவிந்த் சீனியரை அடிக்கிற அளவுக்கு இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல குரு, சத்தியமா நினைச்சே பார்க்கல. ஆமா ஆமா ஆமா, அவனை நான் அடிச்சிருந்தான், நீ வெறி தீர அடிச்சிருந்தான். ஆனா ஏன் அடிச்சேன்னு ஒரு நிமிஷம் கேளாரா? ஐயா போதும் குரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும் சரியா. உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அரவிந்த் சீனியரை பிடிக்காது. நான் அவர்கிட்ட பேசுறது உனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் நேற்று அவரா கூட தியேட்டர் போனது உனக்கு அந்த அளவுக்கு கோவத்தை வர வச்சிருக்கு. அதனாலதான் தியேட்டர்ல அவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட இன்னைக்கு அரவிந்த் சீனியரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்க. ஏன் குரு, ஏன் இப்படி இருக்க? ஐயோ ஆமாண்டி, அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்காதுதான். அவன்கிட்ட நீ பேசுறது பிடிக்காது. நேற்று தியேட்டருக்கு அவன் கூட போனது எனக்கு பிடிக்காதான். ஆனா இன்னைக்கு நான் அவளை போட்டு அடிச்சதுக்கு காரணமே வேறாரா. தயவு செஞ்சு அதை என்னன்னு கொஞ்சம் காசு கொடுத்து கேளாரா ப்ளீஸ். ஐயா போதும் குரு, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். எதையும் கேட்கறதுக்கு நான் தயாராகவும் இல்ல. உன் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே எனக்கு தேவையே இல்லை. போதும் குரு போதும். இத்தனை வருஷம் என் கூட பேசியிருக்க பழகிருக்க. நம்ம ரெண்டு பேரும் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் என்ன பார்த்து உனக்கு எப்படி குரு, எப்படி அந்த மாதிரி கேட்க மனசு வந்துச்சு? என்னால உன்கிட்ட பேச முடியாது குரு, முடியாது. சத்தியமா சொல்றேன் குரு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னு வராது. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை. ப்ளீஸ் குரு ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்லை, என்ன விட்டு குரு ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஐயோ ஆரா, நேற்று பேசுனது பண்ணதுக்கு எல்லாமே தப்பு தாண்டி, ஒத்துக்கிறேன்டி. நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுடி. ஆனா சத்தியமா அது கோபத்துல வந்த வார்த்தை தாண்டி, மத்தபடி நீ நடக்கிற மாதிரிலாம் இல்லடி. ஆரா ப்ளீஸ் டி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போடி ப்ளீஸ் டி. ஆனா நான் பண்ண தப்பு தாண்டி, அதுக்காக சாரி டி, சாரி. தயவு செஞ்சு நில்லுடி. நான் என்ன பேச வரேன்னு கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ் டி. ஆனா ப்ளீஸ் டி நில்லுடி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு போடி ப்ளீஸ் டி. ஆரா நில்லுடி, ஆரா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ் டி. ஆரா ஆரா, ஐயோ கடவுளே, நான் ஆராக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த செடி தானு. ஐயோ கடவுளே, இந்த செடினால எனக்கும் ஆராவுக்கு இடையில எவ்வளவு பெரிய விரிசல் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செடி தான். இதை அவகிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நேத்து நான் பண்ணின அந்த தப்புனால
ஆனா நான் பேசுறேன் எதையுமே கேட்க தயாரா இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, ஆனா கூட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒருவேளை ஆனா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட சரியா பேசாம இருந்ததுக்கு, நமக்கு எது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது, அப்புறம் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருந்ததெல்லாம் ஜெனி சொல்லிதான் இருக்குமோ? ஐயோ என்ன எதுன்னு தெரியலையே. ஆனா உங்ககிட்ட நடந்ததெல்லாம் எப்படி நான் சொல்லி உனக்கு எப்படி புரிய வைக்க போது எனக்கு சத்தியமா தெரியல. என்னடா இது? குரு என்கிட்ட காலையில அவ்வளவு கோவமா பேசிட்டு ஆரா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு ஆராக்கு ஒரு மேல உண்மை தெரிஞ்சிடுமோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருந்தா, இங்க என்னடானா தியேட்டர் மேட்டு இன்னும் தீர்ந்து முடிக்கல போல இருக்கே. அதுவே இன்னும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆரா குரு என்ன சொல்ல வரா அப்படிங்கறத கூட கேட்க தயாரா இல்லை. நான் கூட குரு காலையிலேருந்து ஆரா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்ததை பார்த்து சொல்லிட்டானோன்னு நினைச்சேன். இன்னும் சொல்லலையா? அப்போ ஆராவுக்கு இன்னும் நடந்த விஷயம் எதுவும் தெரியாது. ஜெனி, இது 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 போதும் ஜெனி. இதை வச்சு புது கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். குரு, என்ன நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசினா நான் உடனே கோவப்பட்டு உன்னை விட்டு போயிடுவேன் அப்படிலாம் நினச்சிட்டு நினைக்கிறேன். ஆனால் குரு, உண்மை என்னன்னா என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் குரு. உனக்கு யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு எப்படி அடையணுங்கிற பிளானை நான் முன்னவே போட்டு வச்சிட்டேன். அந்த பிளான்லேருந்து நீ என்ன நினச்சாலும் எஸ்கேப் ஆகவே முடியாது குரு. இதுதான் உண்மை. என்ன ஆடியன்ஸ் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் திருந்தலையா? ஆடியன்ஸ், நான் வில்லி உடனேலாம் திருந்த மாட்டேன். நேற்று கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இந்த ஜெனி இன்னும் திருந்தலைன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் படிக்கும்போது சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா குருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை நான் அடைஞ்சே தீருவேன். இந்த ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவேனா என்ன? நோவே. இதுக்கப்புறம் தான் குருக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். அதுலேருந்து குருவால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குரு எனக்கு தாங்கிறத யாரால மாற்றவும் முடியாது. என்ன ஏதுங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. சரியா? பாய் ஆடியன்ஸ், பாய். என்ன மச்சான் ஒரே பிஸியா? போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற? டேய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இதை ஏன்டா நீ வேற? டேய், அந்த பொண்ணுகிட்ட பேசி 4 நாள் ஆகுதுடா. அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஆனா இப்போ வரைக்கும் அவளை பத்தின ஒரு டீட்டெயில் கூட, ஏன் அவ பேர் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ச்சே, நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி பொண்ணை போய் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? டேய், நான் என்னடா பண்றது? போன் நம்பர் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு உஷாரா இருப்பேன்னு நான் என்ன கனவுலையா கண்டேன்? ஆனா ஒண்ணு மச்சான், அந்த பொண்ணுகிட்ட நீ பேசக்கூடாதுன்னா அவ இப்படி ஒரு செக்கே உனக்கு வச்சிருக்காளே. ஆனா அது தெரியாம நீ பாரு, இன்னும் அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில் கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஓ மை காட், இதை போய் நான் யார்கிட்ட சொல்றது? அடச்சை, என்ன காமெடியா? வீட்டுக்கு போனோன்னு கால் பண்ணு, மறக்காம சிரிக்கிறேன். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. டேய், அந்த பொண்ணோட டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுடானா? ஒரு வாட்டி வந்து வெட்டிக்கதை பேசிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இதுக்கு மேல அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்காமலாம் என்னால இருக்க முடியாது. அதனால ஒழுங்கா சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லு மச்சான். எதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கணுமா? டேய், என் மண்டையை கசக்கி புழிஞ்சு என்னென்ன ஐடியாலாம் கொடுக்கணுமோ அந்த ஐடியா எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு டீட்டெயில் ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணு எவ்வளவு உஷாருன்னு. இங்க பாரு மச்சான், சும்மா தேவையில்லாம நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் கேட்க முடியல அது இது சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பில்டப்லாம் விட்டுட்டு இருக்காது. சரியா? அதோட உனக்கு தான் அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை வாய்ஸ் கேட்கணும்? ஃபீலிங்ஸ்லாம் இல்ல, அது அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கணும், அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தான் நினைச்சேன். இதை தான் சொல்லுவேன். பாக்குறடி மாப்பிள்ள, இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு தான் ஃபீலிங் இல்லைன்னு சொல்ல போறேன்னு. சரி, அதை விடு. டீயா காஃபியா? டீயே சொல்லு மச்சான். அப்போ ஓகே அண்ணா, ஒரு டீ 1/2. என்ன 1/2வா? டீ சின்னடா இது. என்ன மாச கடைசிடா, யார்கிட்ட காசு இருக்கும்? உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ வேணா சொல்லு, ஆளுக்கு ஒரு டீயா குடிக்கலாம். என்கிட்டயா? டே, என்கிட்ட 200 ரூபா தாண்டா இருக்கு. அதுவும் பெட்ரோலுக்காக வச்சிருக்கேன். அதுவும் சேலரி போறதுக்கு இன்னும் 3 days இருக்கு. அது வரைக்கும் அதை வச்சுதான் ஓட்டணுமே. மூடிட்டு போயிடு. நீ சொன்ன மாதிரி 1/2 ஓகே தான்.
அப்படி வாங்க சார் வலிக்கு அம்பானி ரேஞ்சுக்கெல்லாம் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன் மவனே. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் டி. டேய் மூடுறா, முடிட்டு போய் டீ வாங்கிட்டு வா போ. மச்சான் தெரிஞ்ச கடை தானடா, போட்டா அவங்களே கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணு. மச்சான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு, நம்மளே பாக்கெட்ல காசு இல்லாம 1/2 டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம், இதுல டொனேஷன் கேட்டுட்டு வேற 2 பொண்ணுங்க வராங்கடா. சார் சேரிட்டிக்காக நாங்க டொனேஷன் வாங்கிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க சார். மச்சான் நம்மளே யாராச்சும் நமக்கு டொனேட் பண்ண மாட்டாங்களான்னு காத்திருக்கோம், இதுல இவங்க வேற வந்து டொனேஷன் கேக்குறாங்கடா. இப்போ என்னடா பண்றது? மச்சான் ஊர்ல இப்படிதான்டா, நிறைய பேர் சேரிட்டிக்காக டொனேஷன் வாங்குறோம்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்தி காசு வாங்கி அதை ஆட்டை போடுறதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒரு குரூப்பா இருக்குண்டா இது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாரை பார்த்து ஏமாத்துறோம்னு சொல்றீங்க? யாரை பார்த்து சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடியலன்னா விட்டுருங்க சரியா? சும்மா அதை விட்டுட்டு ஏமாத்துறோம் அது இதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரித்து வா போலாம். மீரா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத, இவனுங்களை பார்த்தாவே கஞ்ச பசங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க கிட்ட எல்லாம் வந்து டொனேஷன் கேட்டோம்ல நம்மள சொல்லணும். சரி வாடி போலாம். ஆமா ரித்து சரியா சொன்னேன், இவனுங்க கிட்ட எல்லாம் டொனேஷன் கேட்டோம்ல நம்மள சொல்லணும். சரி வா பக்கத்துல உள்ள கடைக்கு போலாம். நாங்களே இங்க 2 டீ வாங்குறதுக்கு வக்கு இல்லாம தான் 1/2 குடிச்சிட்டு இருக்கோம், இதுல இந்த பொண்ணு வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு. மச்சான் என்னடா யோசிக்கிற? டேய் ஒன்னதான்டா. அது டேய் மச்சான், இப்போ வந்த பொண்ணுங்க எங்கடா? ஏண்டா அந்த போறாங்க பாரு. டேய் நிறைய பொண்ணுங்க போறாங்க, எந்த பொண்ணுங்கடா? டேய் அந்த பிங்க் கலர் சுடிதார் பொண்ணுடா. என்ன டேய் எந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு? டேய் அதான் டொனேஷன் பாக்ஸ் கையில வச்சுட்டு போது பாடுறா, அந்த பொண்ணு தான். ஏன் மச்சான் என்னாச்சு? டேய் நிக்கில், அந்த பொண்ணு வாய்ஸ் அப்படியே நான் போன்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுடா. அதுக்கு தான் மச்சான். மச்சான் நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். என்ன டேய் அதி பைத்தியமாடா நீ? அந்த பொண்ணு வாய்ஸை பத்தி யோசிச்சு உனக்கு யாரு பேசினாலும் அந்த பொண்ணு பேசுற மாதிரி கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நிக்கில் அப்படிலாம் இல்லடா, அந்த பொண்ணு வாய்ஸ் எனக்கு கரெக்டா தெரியும், இது கண்டிப்பா அந்த பொண்ணு தான். டேய் மச்சான் அந்த பிங்க் கலர் சுடிதார் தானே? உனக்கு கன்ஃபார்மா தெரியும்ல? ஐயோ ஆமா மச்சான், அந்த பிங்க் கலர் சுடிதார் தான். 2 பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு இருப்பா, இன்னொரு பொண்ணு டொனேஷன் பாக்ஸ் கையில வச்சிருப்பா. டேய் என்னடா 2 பேரையும் காணும், எங்கடா போயிட்டாங்க? ஐயோ மச்சான் அவங்களே டொனேஷன் கேட்டு தானே வந்திருக்காங்க, கண்டிப்பா இங்க பக்கத்துல உள்ள கடைகள்ல தான் எங்கேயாச்சும் நிப்பாங்க. ஆமா இல்ல சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா? ஆமா 2 பொண்ணுங்கள எந்த பொண்ணுடா பேசுனது? அந்த பிங்க் கலர் சுடிதார் தான் நல்லா கிளின்னு கிழிச்சா. ஓ அப்படியா? சரி மச்சான். டேய் நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அவளோட டீட்டெயில் ஒன்னாச்சும் அவ கேட்டால, இன்னைக்கு நான் அவளையே கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு இருக்கிற எனக்கு. சரி மச்சான் இரு, நான் இது வந்துடுறேன். டேய் ஆதி பொறுமையா போடா. ஐயோ கடவுளே, இவனுக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்குது. அவனுக்கு ஒன்னு பிடிக்கும்னா இவன் அந்த பொண்ணு வாய்ஸ்க்கு இப்படி பைத்தியமா திரிகிறான். ஐயோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்குமா? என்னன்னு தெரியலையே, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.